ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஐ திங்க் ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ பண்ணி. வர பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோன்றது பண்ணுறதே கிடையாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் பர்சனலான ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த கண்டென்ட் நம்ம என்ன போடுறோமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் டெய்லி ஒரு கண்டென்ட் போடுவோம், டெய்லி ஒரு 2-3 கண்டென்ட் போட்டுருந்தோம். அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த வருஷம் போடுற கண்டென்ட்டு கொஞ்சம் வர்த்தபுளாக இருக்கணும், ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சம்திங் போட்டுருக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்டபுள் சோர்ஸஸ்லேருந்து சில இன்ஃபர்மேஷனில் கிடைக்குதுன்னா அதை நான் போட்டு விட்டுருவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணி சம்திங் ஏதாவது பிளான் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். அண்ட் இப்போ ட்விட்டரில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். டிவிகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த சில விஷயங்கள், தளபதி 16 அப்படின்ற அப்படியே சட்டில்டாக போயிடுச்சு. பட் என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் தான், நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கலாம், ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல, விச் இஸ் கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். படத்தோட ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு. அண்டு இந்த வருஷம் வந்துருச்சு 2025. இதுதான் கடைசி படமாக இருக்கும் போது தளபதி அப்படின்றது வருத்தம் தான். இன்னொரு 3 to 4 hours ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அப்படின்னும் போதே நெஞ்செலாம் உண்மையாக வலிக்குது. அண்ட் இந்த தளபதி 16 டைட்டில், எஸ், அதை பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரியே ரன் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். யார் அது ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு லக்கி டிக்கெட்ஸ்ன்றது தளபதி 16 கொடுக்க போகிறாங்களா FDFSக்கு, விச் இஸ் ரியலி நைஸ் தான். இப்போ இந்த படத்தோட டைட்டில் என்ன, அடுத்தது என்ன தான் நடக்க போகுது, இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, வெறும் கமர்ஷியல் என்டர்டெய்னரா, பொலிட்டிக்கல் என்டர்டெய்னரா, இல்லை சோஷியல் மெசேஜ் ஏதாவது சொல்ல போகிறாங்களா, எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரில. அவ்வளோ சட்டில்டாக அவ்வளோ சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எனக்கு கிடச்ச ஒரு தகவல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சாரி, ரொம்ப நாள் இழுத்துட்டேன். தளபதி 16 ஃபர்ஸ்ட் சிங்கிளோட டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஷேர் பண்ணாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரஸ்டபுளாக இருந்தது. தளபதி கச்சேரி, எஸ், இதுதான் தளபதி 16 ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்க போதான். எனக்கு நோ ஐடியா இதுதான் உண்மையான ஒரு டைட்டிலாக இருக்குமா, இல்லை வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அனிருத் அண்ட் தளபதி காம்போ நம்ம சொல்லவே தேவையில்ல. உள்ளே வந்தால் பவரடி, அண்ணன் யார் தளபதி அப்படின்னு ஒரு டேக்லைன் பார்த்தீங்கன்னா அவர் தான் க்ரியேட் பண்ணது அனிருத். இப்போ அந்த டைட்டில் கார்டுக்கே பார்த்தீங்கன்னா தளபதி எந்த படம் வந்தாலும் டான் 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 டா டா அதை போட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களே. அனிருத் அவர்கள் மேலே நிறைய ஹோப் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர். லாஸ்ட்டு அடுத்த ஒரு 6-7 monthஸில் கிட்டத்தட்ட 40 to 45 சாங்ஸ் அவர் டெலிவர் பண்ணணுமா நிறைய மூவிஸ்க்கு. அதனால் சில அரைச்சமாவுகள் அப்பப்போ அரைக்கிறார், அதனாலே ஒத்துக்கிறேன், என்னதான் நம்ம அனிருத் ஃபேனாக இருந்தாலும். பட் அட் த சேம் டைம் அந்த ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். பட் என்னதான் அப்படி பண்ணாலும் ஹிட் ஆகுது பாட்டு, அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீ எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் பெங்களூருக்கு. அந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா ஷூட்ன்றது நான் பண்ணிட்டு இருக்கேன். தளபதி 16 டீம் அப்டேட்ன்றது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஐ ஹோப் அவங்க ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுப்பாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஐ எம் நாட் ஷுர். ஒரு நல்ல டீசெண்டான அப்டேட்டாக வந்துச்சுன்னா கூட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் மறுபடியும் குஜாலாகிடுவாங்க. இந்த கட்சி அப்படின்றது கொஞ்சம் டைவர்ட் ஆகி இந்த படத்துக்கு வந்துடுவாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, இந்த ஒரு தருணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வேண்டிட்டு இருந்தோம். தளபதி 16 தான் நம்ம தளபதி அவர்களோட ஆஸ் ஆஃப் நோ லாஸ்ட் மூவியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் ஒரு ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் நோ ஐடியா. அவர் அந்த பொலிட்டிக்கல் கெரியர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நோ மார்ச்சில் மொத்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சுற்றி வரப்போகிறாராம். நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போயிட்டு மக்கள்லாம் மீட் பண்ணிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். களத்தில் இறங்கிட்டாரு, சீண்டிகிட்டே இருக்காங்க, நோண்டிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிக்கும். அந்த எரிமலை வெடிக்கிறப்ப தான் தெரியும் நம்ம தேவையில்லாமல் ஒரு ராங்கான பர்சனை சீண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காக இருந்தாலும் அப்படி தான், ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கான், யார் பேச்சுக்கு போகிறது கிடையாது, யார் வம்புக்கும் போகிறது கிடையாது, என்ன வேணால் அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒருத்தர் அமைதியாக இருக்கான் அப்படின்னா அவன் மனசில் அவ்வளோ கோவங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஒரு டைமில் அது ட்ரிகர் ஆகும்போது தான் தெரியும் நம்ம ராங்கான பர்சனை நம்ம சீண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கதை தான் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களும் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சின்ன அப்டேட் கொடுக்குறதா இந்த மெயினாக அந்த வீடியோ பண்ணுறேன். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போட்டால் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கே ஒரு மாதிரி 4 நாள் உங்களை மீட் பண்ணாது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன தளபதி கச்சேரி இதான் ஃபர்ஸ்டிங்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸு. பார்ப்போம் எப்போ அப்டேட் கொடுப்பாங்கன்னு. எனக்கு பொங்கலுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு ஹல்வா கொடுக்காம இருந்தால் சரி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் நம்மளோட கெரியர் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆல்பம் சாங்ஸ் முடிச்சு வச்சுருக்கேன். அந்த 6 ஆல்பம் சாங்ஸுமே எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஐடியா இல்லை. வீடியோ ஷூட்காக அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. கைண்ட் ஆஃப் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃபு. ஆஸ் ஆஃப் நோ கோயிங் குட்டுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தவனோட கனவு. அந்த கனவுல தான் வாழ்ந்து இருக்கோம். இருக்கிறத வச்சு ஹாப்பியாக நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வருஷம் அவமானங்கள் என்ன இருந்தாலும்
தட்டி விட்டு போகலாம், அவ்வளோதான். நம்ம ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி போவோம். கீப் சப்போர்ட்டிங். மறுபடியும் மோட்டோ விலாக் பண்ண மாட்டியா ப்ரோன்னு கேட்டால் நான் இன்னொரு பைக் வாங்கணும். ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா என்ன பைக்குன்னு இப்போ தான் என்னால் சொல்ல முடியாது, நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக வாங்குவோம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சால் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.